Hi everyone, welcome you back. So in today's video, we're going to cover the term placement. ஸோ பிளேஸ்மெண்ட்னா என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதனுடைய சிக்னிஃபிகன்ஸ், இம்பார்ட்டன்ஸ் என்ன, இதனுடைய பிரின்சிபல்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதான் ஓவராலாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம். ரைட். ஸோ இந்த ப்ரீவியஸ் வீடியோவில் ஃபுல்லாகவே நம்ம ரெக்ரூட்மெண்ட்டாக என்ன, ரெக்ரூட்மெண்ட் அப்படிங்கிறது நம்ம ஃபைண்டிங் த பொட்டென்ஷியல் ஆர் த ரைட் கேண்டிடேட் ஃபார் த ஜாப் or the vacancy which is arise in the organizations. ஸோ ஒரு ஆர்கனைசேஷனில் அரைஸ் ஆகக்கூடிய வேக்கன்சியாக ஃபில் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு பொட்டென்ஷியலான கேண்டிடேட்டை வந்து ஃபைண்ட் பண்ணக்கூடிய, சர்ச் பண்ணக்கூடிய ப்ராசஸ் தான் ரெக்ரூட்மெண்ட். செலெக்ஷன் அப்படிங்கிறது வரக்கூடிய, அதாவது அப்ளிகேஷனில் இருந்து ரைட் பர்சனை வந்து செலக்ட் பண்ணக்கூடிய ப்ராசஸ் தான் செலெக்ஷன் அப்படிங்கிறது. தென் பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு சொன்னால், அந்த செலக்ட் பண்ண கேண்டிடேட்டுக்கு வேலையை கொடுக்குறது தான் பிளேஸ்மெண்ட். ஓகேவா, சிம்பிளாக இவ்வளோ தான். பிளேசிங் த செலக்டட் கேண்டிடேட் ஃபார் த ரைட் ஜாப். ஓகேவா, இதுதான் எனது பிளேஸ்மெண்ட். ஸோ இந்த பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்டில் ஒரு ரொம்பவே வைட்டலான ஒரு ஆக்டிவிட்டி அப்படிங்கிறதாவே பார்க்கலாம். பிகாஸ் வந்து நம்ம ஒரு எம்ப்ளாயி செலக்ட் பண்ணிட்டோம், ஒரு கேண்டிடேட்டை வந்து நம்ம செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் அதனோட நம்ம இந்த ப்ராசஸ் வந்து எண்ட் ஆகிடாது. பிகாஸ் அவங்கள செலக்ட் பண்ணதுடைய ரீசனே என்ன, அவங்களுக்கு வேலையை கொடுக்கறதுக்காக தான். ஸோ அந்த வேலையில் நம்ம என்ன பண்ணுறோம், அவங்கள பிளேஸ் பண்ணுறோம், அவங்களுக்கு அந்த வேலையை அசைன் பண்ணுறோம். அதுதான் பிளேஸ்மெண்ட். இதில் என்ன சொல்கிறாங்க பாருங்கள், he or she should be placed on a particular job. So actually first கவனிங்க, introduction on a placement is an important human resource activity after a candidate has been selected. ஒரு கேண்டிடேட்டை செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம செய்யக்கூடிய இம்பார்ட்டண்டான ஒரு ஆக்டிவிட்டி என்னது, பிளேஸ்மெண்ட். he or she should be placed on a particular job. அந்த செலக்ட் பண்ண கேண்டிடேட் என்ன பண்ணுறோம், ஒரு குறிப்பிட்ட வேலையில் வந்து நம்ம பிளேஸ் பண்ணுறோம். ஓகேவா. ஸோ இன்ஃபேக்ட் த பிளேஸ்மெண்ட் சிக்னிஃபைஸ் த பிளேசிங் த ரைட் பர்சன். திஸ் இஸ் வாட் இம்பார்ட்டன்ட். பிளேசிங் த ரைட் பர்சன் ஆன் த ரைட் ஜாப் இன் எ குட் மேனர். ஓகேவா, சரியான நபரை சரியான வேலையில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், பிளேஸ் பண்ணுறோம். இதுதான் ரொம்பவே முக்கியம். த டேர்ம் பிளேஸ்மெண்ட் இன்க்ளூட்ஸ் த இனிஷியல் அசைன்மெண்ட் ஆஃப் நியூ எம்ப்ளாயீஸ் அண்ட் த ப்ரொமோஷன், transfer or the demotion of a present employee. ஸோ நியூவாக வரக்கூடிய ஒரு எம்ப்ளாய்க்கு நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு வேலையை அசைன் பண்ணுறோம். அல்லது ஆல்ரெடி ப்ரொமோட் ஆகி வரக்கூடிய எம்ப்ளாயாக இருக்கலாம், அல்லது வேறு ஒரு பிரான்ச்சில் இருந்தோ வேறு ஒரு டிபார்ட்மெண்ட்டில் இருந்தோ ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வரக்கூடிய எம்ப்ளாயாக இருக்கலாம், அல்லது டிமோட்டான பதவி இறக்கம் பெற்ற எம்ப்ளாயாக இருக்கலாம். இவங்களுக்கு அவங்களுடைய வேலையை நம்ம கொடுக்கக்கூடிய அந்த ஒரு ப்ராசஸ், அந்த ஒரு நடைமுறையை தான் நம்ம பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ செலெக்ஷன் அப்படிங்கிறது செலக்டிங் த ரைட் பர்சனல் ஃபார் த ரைட் ஜாப். சரியான வேலைக்கு சரியான வேலையால் நம்ம என்ன பண்ணுறோம், தேர்ந்தெடுக்கிறோம். அது செலெக்ஷன். பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது செலக்ட் பண்ண பர்சனுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு வேலையை, அதாவது எந்த வேலைக்காக நம்ம செலக்ட் பண்ணோமோ அந்த வேலையை கொடுக்குறோம். இதுதான் பிளேஸ்மெண்ட். ஓகேவா. ஸோ த ப்ராசஸ் ஆஃப் பிளேசிங் த ரைட் மேன் ஆன் த ரைட் ஜாப் இஸ் கால்ட் பிளேஸ்மெண்ட். ஸோ சரியான நபருக்கு சரியான வேலையை கொடுக்கக்கூடிய அந்த ப்ராசஸ், நடைமுறை தான் பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறதா சொல்கிறாங்க. சரி, இதுக்கான டெஃபினேஷன் பாருங்கள். அக்கார்டிங் டு டேல் யோடர். ஸோ இந்த டேல் யோடர் தான் பார்த்தோம்னா நமக்கு ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கு, ஹெச்ஆர்எம்முக்கு டெஃபினேஷன் கொடுத்துருப்பாரு. அதே மாதிரி செலெக்ஷனுக்கும் இவர் தான் டெஃபினேஷன் கொடுத்துருப்பாரு. ஓகேவா. ஸோ இவருடைய டெஃபினேஷன் வந்து நமக்கு நெக்ஸ்ட் பிளேஸ்மெண்ட்லேயும் கண்டினியூ ஆகுது. ஸோ ஒரே ஆர்த்தர் தான், பட் ஆனால் இந்த ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட், செலெக்ஷன் அண்ட் பிளேஸ்மெண்ட், இது மூணுக்குமே இவர் தான் என்ன பண்ணுறாரு, டெஃபினேஷன் கொடுத்துருக்காரு. ஸோ இந்த ஆத்தர் நேம் என்ன பண்ணிக்கிறங்க, நல்லா ஞாபகம் வச்சுக்கிறீங்க. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பிளேஸ்மெண்ட் மே பி டிஃபைன்ட் அஸ் the determination of the job to which an accepted candidate is to be assigned and his assignment to that job. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், செலக்ட் பண்ண கேண்டிடேட்டை, அதாவது ஓகே இந்த கேண்டிடேட் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணி எடுத்துருப்போம் பார்த்தீங்களா. ஸோ அந்த அக்செப்ட் பண்ணி எடுக்கப்பட்ட அந்த கேண்டிடேட்டுக்கு வந்து நம்ம ஒரு வேலையை வந்து தீர்மானித்து அவங்களுக்கு வழங்குகிறோம். இதை தான் என்ன சொல்கிறாங்க, நமக்கு பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறதா டேல் யோடர் வந்து டெஃபினேஷன் கொடுக்குறாரு. ஸோ அதாவது சிம்பிளாக சொல்லணும்னு சொன்னால், இந்த பணியை என்னால் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க பார்த்தீங்களா அந்த அப்ளிகண்ட். ஸோ அவங்களுக்குன்னு ஒதுக்குற அந்த வேலையை கொடுக்கக்கூடிய ப்ராசஸ் தான் என்னது, பிளேஸ்மெண்ட். ஓகே. ஸோ இதனுடைய சிக்னிஃபிகன்ஸ் பாருங்கள். சிக்னிஃபிகன்ஸ் மீன்ஸ் இதனுடைய இம்பார்ட்டன்ஸ். இது நமக்கு ஒரு 3 மார்க். ஸோ இதனுடைய ஃபஸ்ட்டு சிக்னிஃபிகன்ஸ் பார்த்தோம்னு சொன்னால், இட் இம்ப்ரூவ்ஸ் தி எம்ப்ளாயி மொரால். ஸோ இது எம்ப்ளாயினுடைய மொராலை வந்து இம்ப்ரூவ் பண்ணுமா,
மொரால் அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய கான்ஃபிடென்ட், அவங்களுடைய ஒழுங்குணர்வு அப்படிங்கிறதா சொல்லலாம். ஸோ அதை வந்து இம்ப்ரூவ் பண்ணுது. பிகாஸ் அவங்கள நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு சும்மா வச்சிட்ருக்கல, என்ன பண்ணுறோம், அவங்களுடைய குவாலிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு வேலையை நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம், அசைன் பண்ணுறோம். ஸோ அதனால் அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும். ஓகே, த நெக்ஸ்ட் சிக்னிஃபிகன்ஸ் இம்பார்ட்டன்ஸ் பார்க்கும்போது இட் ஹெல்ப்ஸ் இன் ரெடியூசிங் எம்ப்ளாயி டர்ன் ஓவர். ஆல்ரெடி இதை நம்ம லேபர் டர்ன் ஓவர் பார்த்துருப்போம், ரெண்டுமே ஒன்று தான். எம்ப்ளாயி ஆர் லேபர் டர்ன் ஓவர் அப்படிங்கிறது எத்தனை ஸ்டாஃப்ஸும் வந்து நம்ம ஆர்கனைசேஷனை விட்டு லீவ் ஆகி போகிறாங்க, அதாவது வேலையை விட்டுட்டு போகிறாங்க அப்படிங்கிறது தான் லேபர் டர்ன் ஓவர். ஓகேவா, அல்லது எம்ப்ளாயி டர்ன் ஓவர். இந்த எம்ப்ளாயி டர்ன் ஓவர் என்ன பண்ணுது, ரெடியூஸ் பண்ணுது. பிகாஸ் அவங்களுடைய குவாலிஃபிகேஷன் அண்ட் ஸ்கில்ஸ் அண்ட் டேலண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம், ஜாப்பை வந்து அவங்களுக்கு அசைன் பண்ணுறதுனால, அவங்களுக்கு பிடிச்ச வேலையை அவங்களுக்கு தெரிஞ்ச வேலையை பண்ணுறதுனால இங்கே வந்து எம்ப்ளாயி டர்ன் ஓவர் அப்படிங்கிறது, அதாவது வேலையை விட்டு போகிறது அப்படிங்கிறது ரெடியூஸ் ஆகுது. த நெக்ஸ்ட் சிக்னிஃபிகன்ஸ் இம்பார்ட்டன்ஸ் பார்த்தோம்னு சொன்னால் இட் ஹெல்ப்ஸ் இன் ரெடியூசிங் கான்ஃப்ளிக்ட் ரேட்ஸ் ஓர் ஆக்சிடென்ட்ஸ். ஸோ எந்த ஒரு முரண்பாடும், அதாவது அவங்களுக்குள்ள ஒரு சச்சரவு, குழப்பம், அந்த இதுவும் ஆக்சிடென்ட்ஸ், விபத்துக்களும் வந்து ரெடியூஸ் ஆகுது. பிகாஸ் யாருடைய வேலை என்ன அப்படிங்கிறத நம்ம சொல்லிட்டோம். அப்போ அவங்களுடைய டியூட்டியை அவங்கவுங்க சரியாக பார்க்கும்போது அந்த இடத்துல எந்த ஒரு கான்ஃப்ளிக்ட்ஸும் அரைஸ் ஆகாது. இது என்னுடைய டியூட்டி, நான் வந்து சரியாக பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் மற்றவங்க இன்டர்ஃபியர் ஆக முடியாது. இல்லை நீ தான் இது பண்ணணும், நான் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள எந்த ஒரு கான்ஃப்ளிக்ட்ஸும் வந்து அரைஸ் ஆகாது. ஸோ அதனால் எந்த ஒரு ஆக்சிடென்ட்ஸுமே நிகழ்கிறதுக்கான சான்சஸ் வந்து மினிமம் தான். ஓகேங்களா, ஸோ அதுதான் வந்து இது ரெடியூஸ் பண்ணுது அப்படிங்கிறதா சொல்கிறோம். பிகாஸ் பிளேஸ்மெண்ட்டாகவே என்னது, அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க வேலையை நம்ம என்ன பண்ணுறோம், அசைன் பண்ணி கொடுக்குறோம். அதுதான் பிளேஸ்மெண்ட். இந்த நெக்ஸ்ட்டு இட் அவாய்ட்ஸ் மிஸ்ஃபிட் பிட்வீன் த கேண்டிடேட் அண்ட் த ஜாப். ஸோ யாருக்கு என்ன வேலையை கொடுக்கலாம், அவங்களுடைய குவாலிஃபிகேஷனை நம்ம அடிப்படையாக வச்சுட்டு என்ன பண்ணுறோம், அவங்கவுங்களுக்கு நம்ம வேலையை வழங்குறதுனால ஸோ அந்த ஜாப்புக்கு வந்து அவங்க பொருத்தமற்றவங்களை நம்ம என்ன பண்ணுறது கிடையாது, நியமனம் செய்கிறது கிடையாது. ஸோ சரியான நபரை சரியான வேலைக்கு என்ன பண்ணுறோம், நம்ம அப்பாயின்மெண்ட் பண்ணுறோம். அதனால் வந்து ஜாப் மிஸ்ஃபிட் ஆக வாய்ப்பு இங்கே குறைவு. த நெக்ஸ்ட் இட் ஹெல்ப் த கேண்டிடேட் டு ஒர்க் அஸ் பர் தி ப்ரீடிட்டர்மைன்ட் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் தி ஆர்கனைசேஷன்ஸ். ஸோ இந்த ஆர்கனைசேஷனுடைய கோலை, அதாவது அவங்க முன்கூட்டிய ப்ரீடிட்டர்மைன் பண்ணி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, நோக்கம், அந்த நோக்கத்தின்படி அவங்க அந்த கேண்டிடேட் அப்படிங்கிறவங்க செயல்படுறதுக்கு இது உதவிகரமாக இருக்குது. பிகாஸ் அவங்க ஒரு கோல் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, ஃப்ரேம் பண்ணியிருப்பாங்க. அந்த கோலை அச்சீவ் பண்ணக்கூடிய விதத்தில் தான் ஆட்களை எடுப்பாங்க. அப்படிங்கிறப்போ எந்தெந்த ஆள் என்னென்ன வேலையை பார்க்கணும் அப்படிங்கிறத அவங்களே முன்கூட்டியே தீர்மானிச்சிருப்பாங்க. அந்த தீர்மானத்தின்படி என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு வேலையை கொடுத்துருப்பாங்க, அவங்கள்ட்ட இருந்து அந்த வேலையை வாங்குவாங்க. ஸோ இது வந்து அவங்களுடைய நோக்கத்தை அடைவதற்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். த நெக்ஸ்ட் இட் இன்வால்வ்ஸ் அசைனிங் எ ஸ்பெசிஃபிக் ரேங்க் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி டு அன் இண்டிவிஜுவல். ஸோ அவங்களுடைய குவாலிஃபிகேஷனுக்கு பொறுத்த மாட்டில் தான் நம்ம என்ன பண்ணுறோம், அவங்களுக்கு அந்த ஒர்க்கை வந்து நம்ம அசைன் பண்ணுறோம். அதாவது அவங்களுடைய ரேங்க், அவங்களுடைய குவாலிஃபிகேஷன் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க, டாஸ்க் வந்து அசைன் பண்ணுறாங்க. ஸோ இதனால் அவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, இப்போ ஒரு மேனேஜருக்கு வந்து அவங்களுடைய குவாலிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு அவங்களுக்கு மேனேஜர் போஸ்ட் கொடுக்குறோம்னு சொன்னால், அஸ் அ மேனேஜராக அவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி, டியூட்டிஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கே தெரியும். ஓகேவா, ஸோ இதனால் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது நல்லாவே போயிட்டுருக்கும். இந்த நெக்ஸ்ட்டு இட்ஸ் ஹெல்ப்ஸ் டு அவாய்ட் ஷார்ட் டர்ம் ஸ்டாஃப் ஷார்ட்டேஜ். ஸோ இவங்க வந்து, அதாவது ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டில் உள்ளவங்க வந்து என்ன வந்து எந்த வேலைக்கு வந்து வேக்கண்ட் இருக்குது அப்படிங்கிறத அவங்க வந்து அனலைஸ் பண்ணுறதுனால இந்த குறுகிய கால ஸ்டாஃப் ஷார்ட்டேஜ், அதாவது பணியாளர் வந்து பற்றாக்குறை அப்படிங்கிறது வந்து அவாய்ட் பண்ணப்படுது. ஓகேவா, ஏன்னா யார் யாருக்கு என்னென்ன வேலை அப்படின்னு சொல்லும்போது, இப்போ ஒருத்தவங்க அந்த வேலையில் இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த வேலைக்கு வந்து ஆள் போடணும் அப்படிங்கிறது தே கேன் நோ. ஓகே, ஸோ அது வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து இதனுடைய சிக்னிஃபிகன்ஸ். இந்த நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா பிரின்சிபல்ஸ். ஸோ பிரின்சிபல்ஸ் ஆஃப் பிளேஸ்மெண்ட். ஃபஸ்ட்டு பிரின்சிபல்ஸ் சொன்னோம்னா ஜாப் ஃபஸ்ட் மேன் நெக்ஸ்ட். அதாவது அந்த வேலைக்கு தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், ஹியூமன் பீயிங்கை வந்து நம்ம வேலைக்கு எடுக்கிறோமே தவிர அவங்களுடைய குவாலிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அந்த வேலையை க்ரியேட் பண்ணுறது கிடையாது. புரியுதா இப்போ நான் சொல்கிறது? அதாவது இப்போ ஒரு ஆர்கனைசேஷனில் வந்து ஒரு வேலைக்கு ஆள் தேவை அப்படின்னு சொன்னால் அந்த வேலைக்கு தகுதியான நபர்களை தான் தேடி பிடிக்கிறோமே தவிர அந்த தகுதி வாய்ந்த நபருக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணுறது இல்லை, ஒரு வேலையை உருவாக்குறது கிடையாது. இப்போ பார்க்கும்போது இப்போ ஒரு அக்கௌண்டன்ட் அப்படின்னு சொன்னால் இந்த அக்கௌண்டன்ட் போஸ்டிங்க்கு ஒரு பிகாமோ எம்காமோ அல்லது வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் இன்டரோ, ஸோ இந்த மாதிரியான ஒரு குவாலிஃபிகேஷன் உள்ள பர்சன் தான் வேணும் அப்படிங்கிறது அவங்களுடைய ஒரு ரிக்குவயர்மெண்ட்டாக இருக்குது. ஸோ இந்த குவாலிஃபிகேஷன் உள்ள பர்சனாக தான் என்ன பண்ணுறாங்க, சர்ச் பண்ணுறாங்க, அவங்கள தான் செலக்ட் பண்ணுறாங்க, தென் பிளேஸ் பண்ணுறாங்க.
ஓகேவா? ஸோ வந்து என்ன பண்ணுறாங்க, ஜாப்பை தான் ஃபஸ்ட்டுன்னு பார்க்குறாங்க. அவங்க இந்த மேன் அப்படிங்கிறவங்க நெக்ஸ்ட்டு தான். இந்த வேலைக்கு ஏற்ற மாதிரி நபர்களை தான் என்ன பண்ணுறாங்க, தேடி பிடிக்கிறாங்க. இந்த மேன் ஷுட் பி பிளேஸ்ட் ஆன் த ஜாப் அக்கார்டிங் டு தி ரிக்வயர்மெண்ட் ஆஃப் த ஜாப். அந்த வேலைக்கு என்ன தகுதி தேவையோ அந்த தகுதிக்கு ஏற்ற தகுதி உள்ள மனிதர்களை தான் என்ன பண்ணுறாங்க, பிளேஸ் பண்ணுறாங்க. தெர் இஸ் நோ காம்ப்ரமைஸ் ஆன் த ரிக்வயர்மெண்ட்ஸ் ஆர் த குவாலிஃபிகேஷன்ஸ் ஆஃப் எ மேன் வித் ரெஸ்பெக்ட் டு ஜாப்ஸ். ஸோ எந்த ஒரு காம்ப்ரமைஸுமே கிடையாது. இந்த குவாலிஃபிகேஷன் இருக்கா, அப்போ இந்த வேலைக்கு நீங்கள் சூட்டபிள், இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த வேலைக்கு நீங்கள் சூட்டபிள் கிடையாது. ஓகேவா? ஸோ ஜாப் ஃபர்ஸ்ட், மேன் நெக்ஸ்ட் ஷுட் பி த பிரின்சிபல்ஸ் ஆஃப் பிளேஸ்மெண்ட். பிளேஸ்மெண்ட்டுடைய முதல் பிரின்சிபல் என்னது, ஜாப் ஃபர்ஸ்ட் மேன் நெக்ஸ்ட்டு தான். இந்த நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னு சொன்னால் ஜாப் ஆஃபர். The job should be offered to the man based on his qualification. ஸோ அவங்களுடைய குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்து, அதாவது செலக்டட் கேண்டிடேட்னுடைய குவாலிஃபிகேஷனை பொறுத்து என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு ஜாப் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. மேபி அண்டர் குவாலிஃபைடோ அல்லது ஓவர் குவாலிஃபைடோ கிடையாது. அந்த வேலைக்கு இந்த தகுதி இருந்தால் போதும் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணுறாங்க, ப்ளேஸ் பண்ணுறாங்க. இன்கேஸ் ஓவர் குவாலிஃபைடாக இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க டெஃபினட்டாக அந்த பொசிஷனுக்கு வந்து நீண்ட நாளைக்கு வந்து ஒர்க் பண்ண மாட்டாங்க. இதை விட பெட்டரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது டெஃபினட்டாக இந்த வேலையை விட்டு என்ன பண்ணிடுவான், அவன் வாட்டுக்கு வேறு வேலையை தேடி போயிடுவான். இதே அண்டர் குவாலிஃபைடாக இருக்கிறவங்கள நம்ம வந்து அதில் அப்பாயின்மெண்ட் பண்ணணும்னு சொன்னால், அவங்களுக்கு ஜாப் ஆஃபர் பண்ணணும்னு சொன்னால் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே புவராக இருக்கும். ஓகேவா? ஸோ ஜாப் ஆஃபர் அப்படிங்கிறது செகண்ட் பிரின்சிபல். சரியான நபரை தான், சரியான குவாலிஃபிகேஷன் உள்ள பர்சனை தான் அந்த வேலைக்கு நம்ம என்ன பண்ணணும், அப்பாயின்மெண்ட் பண்ணணும். அவங்களுக்கு அந்த ஜாப், அந்த வேலையை வந்து கொடுக்கணும், ஆஃபர் பண்ணணும். த நெக்ஸ்ட் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ். ஸோ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அப்படிங்கிறப்போ the employee should be made conversant, அதாவது the employee should be known with the condition and culture prevailing in the organization and all those things relating to the job. ஸோ ஒரு எம்ப்ளாயியாக போகக்கூடிய அந்த நபர் அந்த ஆர்கனைசேஷனில் என்ன கண்டிஷன்ஸ் அவங்க லெவி பண்ணுறாங்க, அவங்களுடைய அந்த அங்கே நிகழக்கூடிய கல்ச்சர் எப்படி இருக்குது, அந்த ஆர்கனைசேஷனில் வந்து என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணுறாங்க, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் என்ன அப்படிங்கிறத அவங்க தெரிஞ்சிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அவங்க வேலை பார்க்கக்கூடிய அந்த ஒர்க்கினுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்ன, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் என்ன அப்படிங்கிறதும் அந்த எம்ப்ளாயி வந்து டெஃபினட்டாக தெரிஞ்சிருக்கணும். இது வந்து தேர்ட் பிரின்சிபல். த நெக்ஸ்ட் ஃபோர்த் பிரின்சிபல்னு பார்த்தோம்னா, த எம்ப்ளாயி ஷுட் பி மேட் அவேர் ஆஃப் தி பெனால்ட்டிஸ் இஃப் ஹி ஆர் ஷீ கமிட்ஸ் அ ராங் ஆர் லேப்ஸ். ஸோ வந்து அந்த எம்ப்ளாயாக போகக்கூடிய அந்த பர்சன் வந்து டெஃபினட்டாக பெனால்ட்டினா என்ன, அங்கே வந்து எதுக்கெல்லாம் பெனால்ட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றின ஒரு அவேர்னஸ் அவங்களுக்கு இருக்கணும். சப்போஸ் அவங்க ஒர்க்கில் வந்து ரொம்ப வந்து கான்சியஸாக இல்லை அப்படிங்கிற பட்சத்தில், அவங்க அன்கான்சியஸாக இருக்காங்க அல்லது ஒர்க்கில் வந்து ரொம்பவே கவனம் செலுத்தலை அப்படின்னு சொன்னால், ஒரு அட்டென்ஷன் கொடுக்கல அப்படிங்கிற பட்சத்தில் ஏதாவது லாஸோ அல்லது வந்து டிஃபெக்டிவான ஒரு ப்ராடக்ட் வருது அல்லது வந்து அவங்களுடைய சர்வீஸில் ஒரு குறைபாடு இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த ஃபுல் லாஸ்க்கும் வந்து அவங்க தான் வந்து அந்த லாஸை பியர் பண்ணணும். அல்லது வந்து அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து இவ்வளோ வந்து தண்டனை இருக்குது அப்படிங்கிற விஷயத்த ஃபுல்லாகவே என்ன பண்ணணும், அந்த எம்ப்ளாயீஸ் வந்து தெரிஞ்சிருக்கணும், அவங்களுக்கு சொல்லணும் என்ன பெனால்ட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன தண்டனை அப்படிங்கிறத டெஃபினட்டாக அவங்க தெரிஞ்சிருக்கணும். இது ஃபோர்த் பிரின்சிபல். ஓகேவா? ஸோ அந்த எம்ப்ளாயி பெனால்ட்டிஸ் பற்றின அவேர்னஸோடு இருக்கணும். அவங்க கமிட் பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸுக்கு வந்து அல்லது வந்து அவங்க செய்யக்கூடிய அந்த காலம் காலத்து செய்யக்கூடிய அந்த வேலைக்கு வந்து என்ன பெனால்ட்டிஸ், என்ன தண்டனை அப்படிங்கிறத அவங்க தெரிஞ்சிருக்கணும். தென் ஃபிஃப்த் பிரின்சிபல்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா லாயல்ட்டி அண்ட் கோஆப்ரேஷன்ஸ். ஸோ வென் பிளேசிங் அ நியூ ரெக்ரூட் ஆன் த ஜாப், ஒரு புது எம்ப்ளாயை வந்து வேலையில் நம்ம நியமிக்கும் போது அண்ட் எஃபோர்ட் ஷுட் பி மேட் டு டெவலப் எ சென்ஸ் ஆஃப் லாயல்ட்டி அண்ட் கோஆப்ரேஷன் இன் ஹிம். அவங்கள்ட்ட என்ன பண்ணணும், ஒரு லாயல்ட்டி இந்த சென்ஸ் நம்ம என்ன சொல்லுவோம், ஒரு விசுவாசம். அந்த ஆர்கனைசேஷனுக்கு வந்து நம்ம ஒரு விசுவாசமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட், ஒரு சென்ஸ் அவங்களுக்குள்ள, ஒரு அறிவு அவங்களுக்குள்ள இருக்கணும். அண்ட் அந்த ஆர்கனைசேஷனுக்கு அவங்க கோஆப்ரேட் பண்ணணும். ஸோ தட் ஹி ஆர் ஷீ மே ரியலைஸ் ஹிஸ் ஆர் ஹர் ரெஸ்பான்சிபிலிட்டி பெட்டர் டுவர்ட்ஸ் த ஜாப் அண்ட் தி ஆர்கனைசேஷன். ஸோ அவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி, பொறுப்பு என்ன, அந்த வேலைக்கு அவங்க என்ன பொறுப்பாளி, அந்த ஆர்கனைசேஷனுக்கு எந்த அளவுக்கு அவங்க பொறுப்பாளி அப்படிங்கிறத அவங்க ரியலைஸ் பண்ணியிருக்கணும். ஓகேவா? இது ஃபிஃப்த் பிரின்சிபல். ஸோ ஓவராலாக 5 பிரின்சிபல்ஸ் இருக்குது. இந்த 5
பிரின்சிபல்ஸுமே நமக்கு 5 மார்க்ஸில் கேட்பாங்க. பிரின்சிபல்ஸ் ஆஃப் பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பிரின்சிபல் ஃபர்ஸ்ட் மேன் நெக்ஸ்ட். அதாவது வேலைக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த குவாலிஃபிகேஷன் உள்ள பர்சன்ஸை வந்து நம்ம தேர்ந்தெடுக்கிறோமே தவிர அந்த பர்சனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஒரு வேலையை க்ரியேட் பண்ணுறது கிடையாது. தென் நெக்ஸ்ட்டு ஜாப் ஆஃபர். ஸோ அவங்களுடைய குவாலிஃபிகேஷன்ஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம், எந்தெந்த வேலையை யார் யாருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபர் பண்ணுறோம். ஸோ வந்து இப்போது இந்த வேலைக்கு இந்த குவாலிஃபிகேஷன் போதும்னு சொன்னால் அந்த வேலைக்கு அந்த குவாலிஃபிகேஷன் உள்ள பர்சனுக்கு மட்டும் ஆஃபர் பண்ணால் போதும். அண்டர் குவாலிஃபைடோ இல்லை ஓவர் குவாலிஃபைடோ பர்சன்ஸ்க்கு என்ன பண்ணக்கூடாது, வேலையை கொடுக்கக்கூடாது. தென் அந்த எம்ப்ளாயை வந்து என்ன பண்ணியிருக்கணும், அங்கே நிலவக்கூடிய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை வந்து தெரிஞ்சிருக்கணும். தென் சப்போஸ் அவங்க ஏதாவது மிஸ்டேக்ஸ் பண்ணுறாங்க அல்லது வந்து வேறு ஏதாவது ராங்கான கமிட்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கான பெனால்ட்டிஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவேர்னஸ் இருக்கணும். தென் அந்த ஆர்கனைசேஷனுக்கு லாயலாக இருக்கணும். அட் தி சேம் டைம் அவங்களுடைய சேர்ந்து ஒரு கோஆப்ரேஷன் வந்து கொடுக்கணும் அவங்களுக்கு. ஓகேவா? ஸோ இது வந்து 5 பிரின்சிபல்ஸ். ஸோ இந்த பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது இட்ஸ் நாட் அன் ஈஸி ப்ராசஸ். இது வந்து ஒரு ஈஸியான ப்ராசஸ் கிடையாது. பிகாஸ் இது வந்து ரொம்பவே ஒரு டிஃபிகல்ட்டான ஒன்று. ஏன்னா ஒரு நியூவாக வர்றாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு அந்த ஜாப்பை பற்றின ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாத விதத்தில் கூட அமையலாம். அதாவது நம்ம ஒன்று நினச்சி போவோம், அங்கே ஒன்று நடக்கும் பார்த்தீங்களா, அதே மாதிரி இந்த வேலை இவ்வளோ தான் அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக நினச்சி போகலாம். பட் ஆனால் அங்கே வந்து அந்த என்விரான்மெண்ட் வந்து வேறு மாதிரி அமையலாம். ஸோ இதனால் ஒரு எம்ப்ளாயை வந்து அவங்க நியமனம் செய்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு ப்ரொபேஷன் பீரியட் அடிப்படையில் தான் என்ன பண்ணுவாங்க, நியமனம் செய்வாங்க. ப்ரொபேஷன் பீரியட் அப்படின்னு சொன்னால் ஒரு பரிசோதனை காலம் அப்படிங்கிறத சொல்லலாம். அதாவது இவங்க எப்படி வேலை பார்க்குறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு அவங்கள பெர்மனன்ட் பண்ணுறது. ஓகேவா? இப்போ வந்து ஒரு எம்ப்ளாயை வந்து வேலைக்கு எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னால், இப்போ ஃபாரின்லாம் போகிறோம் அப்படின்னு வச்சுக்கிடுங்களேன். ஸோ ஃபாரின்லாம் போகிற பட்சத்தில் இந்த மாதிரி ஒரு ப்ரொபேஷன் பீரியட் அப்படிங்கிறத கரெக்டாக கடைபிடிப்பாங்க. அதாவது உங்களை வேலைக்கு எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இந்த வேலைக்கு நீங்கள் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறீங்க, இந்த வேலைக்கு நீங்கள் செட் ஆவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, உங்களை வந்து செக் பண்ணுறதுக்காகவே உங்களை வந்து உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் அனலைஸ் பண்ணுறதுக்காகவே ஒரு டூரேஷன் வச்சுருக்கோம். இந்த டூரேஷன் அப்படிங்கிறது 1 வருஷத்துல இருந்து 2 வருஷம் இப்படிங்கிறதா தான் இருக்கும். அதுக்குள்ளே நீங்கள் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறீங்க, ஓகே இந்த ஜாப்க்கு நீங்கள் ஃபிட் அப்படின்னு தெரிஞ்சுன்னா தான் உங்களை என்ன பண்ணுவாங்க, ரெகுலர் பண்ணுவாங்க. அதர்வைஸ் அந்த ப்ரொபேஷன் பீரியடுக்குள்ளேயே நீங்கள் வந்து உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லா இல்லைன்னு சொன்னால் வேலையை விட்டு அனுப்பிடுவாங்க. ஓகேவா? ஸோ அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுக்கும்போது இதுவும் உங்களுக்கு சேர்த்து சொல்லியிருப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாவே தெரியும். யாராவது ஜாப் ஆஃபர் லெட்டர் வாங்கி பார்த்தீங்கன்னா நம்மளே தெரிஞ்சுக்க முடியும். இந்த ப்ரொபேஷன் பீரியட் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் இந்த யூனிட். இந்த நெக்ஸ்ட் யூனிட்டில் நம்ம இந்த எம்ப்ளாயீஸ் ஓகே ப்ளேஸ் பண்ணியாச்சு, அவங்களுக்கு எப்படி வந்து ட்ரைனிங் கொடுக்கலாம், ஓகேவா, அவங்களுடைய டெவலப்மெண்ட்டுக்கு என்னென்ன வகையெல்லாம் நம்ம வந்து செய்யலாம் அப்படிங்கிறது ஃபுல்லாகவே நெக்ஸ்ட் யூனிட்டில் பார்ப்போம். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.